இந்த உலகத்திலேயே ஒவ்வொரு தமிழனும் உலகத்துல எந்த மூலையில இருக்க ஒவ்வொரு தமிழனும் கொண்டாட வேண்டிய ஒரே ஒரு அரசன் பொலிட்டீசியன் தலைவர்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரே ஒரு அரசன், அது யாருன்னு கேட்டீங்கன்னா த கிரேட் கிங் ராஜராஜ சோழன் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் தான் வந்து தமிழுக்காகவே ஒரு கோயில் கட்டியிருக்காங்கன்னா அது தஞ்சாவூர் பெரிய கோயில் தான். எஸ், சப்போஸ் நான் சொல்ற ஒன் பை ஒன்னா அப்படி கேளுங்க. தமிழ் எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 246 எழுத்துக்கள். ஓகேங்களா? அந்த 246 எழுத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா அழகா வந்து அந்த கோயிலோட ஒவ்வொரு வடிவத்திலையும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கோயிலோட கர்ப்ப கிரகம். அந்த கர்ப்ப கிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்தோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஃபீட், அதாவது உயிரெழுத்துக்கள் 12 அடி. அந்த உயிரெழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஃபீட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவலிங்கம் இருக்கு. அண்ட் அப்கோர்ஸ் சிவலிங்கத்தோட அந்த அடி பாகம் இருக்குங்கள, அது வந்து 6 அடின்னு சொல்றாங்க. மொத்தம் 12 + 6 மொத்தம் 18. அந்த உயிரும் மெய்யும் சேர்ந்தது தான். அதாவது உடல் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் மெய் சேர்ந்தது தான் உடலுங்கிற மாதிரி. அதை வந்து மெயினாக வந்து அந்த கான்செப்ட் வந்து மெயினாக வந்து உயிரெழுத்துக்கள் 12, அந்த மெய்யெழுத்துக்கள் 18 அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த 18 அடி மொத்த உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 18 அடி. உயிரெழுத்துக்கள் 12, கீழே வந்து ஒரு 6 அடி. ஸோ மொத்தம் 18 அடி உயிர் மெய் சேர்ந்தது தான் அந்த கர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்லி அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. கிரேட் கிங் கிங் மேக்கர் ராஜராஜ சோழன் வந்து அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. அப்கோர்ஸ் உயிரும் மெய்யும் வந்து வந்துருச்சுங்களா. அப்கோர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட கோபுரத்தோட மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா 216 அடி. அது என்ன கணக்குன்னு கேட்டிங்கன்னா தமிழ் எழுத்துக்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, ஆயுத எழுத்துக்கள் 1 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 31 லெட்டர்ஸ். அந்த மொத்த தமிழ் எழுத்துக்களோட மொத்த எண்ணிக்கை வந்து 247 எழுத்து. ஓகேங்களா? 247 எழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்ப கிரகத்தில் உள்ள உயிர்மெய், ஸோ அந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து ஆயுத எழுத்து அந்த 31 கழிச்சோம்னா 247 கழிச்சோம்னா மீதி வந்து 216 அடி. அதனால தான் அந்த கோயிலோட மொத்த உயரத்தை கொண்டு போய் கரெக்டாக அந்த 216 அடி வந்து அந்த கிரேட் கிங் மேக்கர் ராஜராஜ சோழன் வந்து செஞ்சிருக்காங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கோயிலோட மிகப்பெரிய நந்தின்னு சொல்ல இந்தியாவிலே வந்து மிகப்பெரிய நந்தின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலில் உள்ள அந்த நந்தி தான். ஃபர்ஸ்ட் சில வந்து ஆந்திராவில் ஒரு இடத்துல இருக்கிறதா வந்து இன்னொரு பெரிய நந்தி இருக்கிறதா சொல்றாங்க. அப்கோர்ஸ் ரெண்டாவது பெரிய நந்தி தான். அப்கோர்ஸ் இந்த நந்தியிலேருந்து நம்ம கர்ப்ப கிரகம் இருக்குங்களா, அங்கே சிவலிங்கம், அந்த தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து 247 ஃபீட். தமிழோட மொத்த எழுத்துக்கள் 247 லெட்டர்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து மொத்த டிஸ்டன்ஸையும் வந்து ஃபிட் பண்ணியிருக்காரு. தமிழுக்கு வந்து இதை விட வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மன்னர் வந்து செஞ்சிருக்க முடியாது. தமிழ் எழுத்துக்கள் வந்து இந்த உலகம் இருக்கிற வரையும் அழியாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து செதுக்கி வச்சிருக்காரு. கோயிலாக வந்து செதுக்கி வச்சிருக்காரு த கிரேட் கிங் மேக்கர் ராஜராஜ சோழன். அவருக்கு வந்து இந்த தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்றி சொல்லிக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களை வந்து ரீச் ஆகும். தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றி இன்னும் நிறைய பதிவுகள் வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நிறையா வந்து உங்களை வந்து ரீச் ஆகும்.